சினிமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கனவு தொழிற்சாலையிலே பணியாற்றுகின்ற அந்த மிஸ்கின், எங்களை பார்க்க வாருங்கள், எங்கள் தொழில் சிறப்பாக நடப்பதற்கு நீங்கள் எல்லாம் உதவி செய்யுங்கள் என்று மக்களை பார்த்து கேட்பதிலே ஒரு நியாயம் இருக்கிறது. அது அவருடைய தொழில் சம்பந்தப்பட்டு பேசுவதிலே எந்த விதமான விஷயம் இல்லை. ஆனால் ஒப்புமை சரியாகிறது அதுதான் இப்போ இந்த ஒப்புமையோடு எதை எதோடு ஒப்பிடுவது என்பதிலே தான் பிரச்சனை. எது நல்வழிப்படுத்தும் மனிதனை நல்வழிப்படுத்துவது இன்றைய திரைப்படங்களும் பண்ணலாம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆலயம் தொழுவது அறிவு வளர்ச்சி, திரைப்படம் பார்ப்பது மன அமைதி. சரியா? ஆமா ஆமா, ரெண்டுக்குமே இல்ல இல்ல. டாக்டர் ஐயா, மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மக்கள் தொலைக்காட்சியில ஒருபோதும் இந்த மாதிரியான இந்த கமர்ஷியல் சினிமாவை ஒரு நாளும் அவர் ஒளிபரப்ப மாட்டார். கருத்தியல் படம் தான் அவர் ஒளிபரப்பாரு. நம்ம அந்த மாதிரி கலைஞர் டிவில அப்படி ஒளிபரப்பு செய்யறோமா, சன் டிவில அப்படி ஒளிபரப்பு செய்யறோமா, பண்றது பூரா என்ன படங்களை நம்ம ஒளிபரப்பு செய்யறோம். சமுதாயத்தை தவறான சீரியல் என்னங்க, ஒரு தவறான ஒட்டுமொத்த சமுதாயத்தை கெடுத்து குட்டிச்சவராக்குவதில் சீரியல். ஐயா, சன் டிவியினுடைய பிசினஸே சீரியல். பாருங்க, இதுல என்ன தவறு இருக்கு? பெயர்லயே இருக்குங்க, அறிவு ஆலயம், அறிவாலயம். பாருங்க, இவங்க எப்பயோ இந்த திராவிட கடவுள் மறுப்பு இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டாங்க. பெரியாருடைய வார்த்தையில சொன்னாலும் அந்த வெங்காயம்னு சொல்லுவார் எப்ப பார்த்தாலும். அந்த வெங்காயத்தை எல்லாம் இவங்க தூக்கி போட்டு ரொம்ப நாளாகி போச்சு. இன்னைக்கு கூட துர்கா ஸ்டாலின் அவர்கள் தினந்தோறும் எங்க கோயில போய் தான் நிக்கிறாங்க. நீங்க இந்துக்களை கொடுக்கலாம், நீங்களும் பல பேர் தெய்வங்களை வணங்குறீங்க, நாங்க வணங்குறோம், எந்த விதமான வித்தியாசம் இல்லாமல் வணங்குறோம், யாரையும் உள்ள விடாம இருக்கிறது இல்லை. ஆனால் இவங்கள் வித்தியாசப்படுத்தி ஜாதி ரீதியாக இதை வளர்த்தெடுத்துக் கொண்டிருப்பது திராவிட இயக்கம். ஆனா செந்தமிழன் சீமான் அவர்கள் தன்னுடைய மகனை ஒரு ஆங்கில பள்ளிக்கூடத்துல சேர்த்ததை திராவிட சித்தாந்த உடையவர்கள் அதையே பெருசா விமர்சிக்கிறீங்க. அவர் தன்னுடைய மகனை அவருடைய சொந்த விருப்பம் அவர் சேர்த்து போறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல இல்ல இல்ல, நீங்க அவர் தமிழ் தேசியம் பேசுகிறார். தமிழ் தேசியம் பேசுகிறவர். நீங்க மட்டும் நாத்திகம் பேசலையா? நீங்க தமிழை வளர்க்குறீங்களாங்க. தமிழ்நாடு முழுவதும் எல்லா இங்கிலீஷ் கல்லூரிகளும் இங்கிலீஷ் பள்ளிக்கூடங்களும் இவங்களே தான். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் உயர் நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு குமணராஜா ஐயா அவர்களும், மேலும் தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவரும் திமுகவின் மூத்த உறுப்பினருமான முனைவர் காமாட்சி ஐயா வணங்கிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். முதல்ல திரு குமணராஜா ஐயாவிடமிருந்து இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை ஒரு பதிவு செஞ்சிருந்தாரு. ஒரு இசை வெளியீட்டு விழான்னு நினைக்கிறேன். அதுல அவரு இந்து மதத்துக்கு எதிரான ஒரு கடுமையான ஒரு வார்த்தைகளை சொல்றாரு. இதுக்கு கடுமையான எதிர்ப்புகள்லாம் வந்திருக்கு. கோவிலுக்கு போகாதீங்க, சினிமாவுக்கு வாங்க அப்படின்ற மாதிரியான கருத்தெல்லாம் முன் வச்சிருக்காரு. தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா திராவிட கட்சிகளும் சரி, அவங்களும் இந்த மதத்தை விமர்சிப்பாங்க. மிஷ்கின் அவர்களும் விமர்சிச்சிருக்காரு. இதுக்கு பல இந்து அமைப்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவரை குண்டர் சட்டத்துல கைது செய்யணும் அப்படின்லாம் பேசிட்டு வர்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவம்? நல்லோர் ஒருவர் இருப்பார் எனில் அவர் பெயர் பெய்யுமாம் மாமழை என்று சொல்லுவார்கள். நாட்டில் இந்து மதத்தை பற்றி, இந்து தர்மத்தை பற்றி, இந்திய வாழ்வியல் தத்துவத்தை பற்றி பல பேர் பல தடவை பேசி இருக்கிறார்கள். கோடியில் ஒரு தூசிதான் மிஸ்கின். மிஸ்கின் பேசி இருக்கிறார் என்றால் ஒன்றை அவரை பாராட்டலாம். என்னென்றால், தான் செய்கின்ற தொழிலை காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. சினிமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கனவு தொழிற்சாலையிலே பணியாற்றுகின்ற அந்த மிஸ்கின், எங்களை பார்க்க வாருங்கள், எங்கள் தொழில் சிறப்பாக நடப்பதற்கு நீங்கள் எல்லாம் உதவி செய்யுங்கள் என்று மக்களை பார்த்து கேட்பதிலே ஒரு நியாயம் இருக்கிறது. அது அவருடைய தொழில் சம்பந்தப்பட்டு பேசுவதிலே எந்த விதமான
விஷயம் இல்லை. ஆனால் ஒப்புமை சரியாங்கிறது தான் கேள்வி. அதுதான் இப்ப இந்த ஒப்புமையோடு எதை எதோடு ஒப்பிடுவது ஒப்பிடுவது என்பதிலே தான் பிரச்சனை. அவரும் தன்னை ஒரு சாதாரணமான ஒரு வெறுமனே ஒரு இயக்குனராக மட்டும் தன்னை காட்டிக் கொள்வதில்லை. ஏதோ உலகத்தினுடைய தலை சிறந்த அறிவாளிகளில் தானும் ஒருவர் என்கின்ற ஒரு முயற்சியை, நான் புத்தகங்கள் படித்திருக்கிறேன், அதை படித்திருக்கிறேன், இதை படித்திருக்கிறேன், மக்களிடம் சொல்லுகின்ற அளவிற்கு போய் என்னுடைய இயக்குனர் படங்கள் மூலமாக, இயக்கிய படங்கள் மூலமாக சொல்லியிருக்கிறார். ஆனால் யாரும் தொட்டு பார்க்க முடியாத, தீ என்று தெரிந்தும் தொட முயற்சிக்கின்ற அற்பத்தனமான ஒரு விளம்பர யுக்தியாக மட்டும்தான் இதை பார்க்க முடியுமே தவிர அதிலே அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஆங்கிலத்திலே சொல்வார்கள், men may go, men may come, the river goes forever. மனிதர்கள் வரலாம், மனிதர்கள் போகலாம், ஆனால் ஆறு என்பது ஓடிக்கொண்டே இருக்கும். அதை போல இந்து தர்மம் என்பது, இந்திய அதாவது இந்து வாழ்வியல் தத்துவம் என்பது மிஸ்கினை எல்லாம் பேசுகின்ற அளவிற்கான ஒரு விஷயமே அல்ல. இந்து தர்மத்தை பொறுத்தவரைக்கும், இந்துவை பொறுத்தவரைக்கும், இந்துக்களை பொறுத்தளவிற்கும் இதை போன்று ஒரு சாக்கடைகள், களிசடைகள், இது போன்ற பேச்சுக்களை எத்தனையோ பேர் பேசி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் இருந்த இடம் காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்று தனி எந்த விதமான வரலாற்றினுடைய பக்கங்களிலோ அல்லது உண்மையாக விஷயத்தை பேசியிருக்கிறார் என்று மக்கள் கூறுகின்ற அளவிற்கு ஒன்றும் அவர் சொல்லவில்லை. விளம்பர யுக்தி தான். காமாட்சி ஐயா இப்படியான ஒரு கருத்தை அவர் முன் வச்சிருக்காரு. இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்தோமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கோவிலுக்கு போறவங்க எல்லாம் தவறுகள் செய்யறவங்க தான் போறாங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைக்கிறாரு. இப்படி டேஞ்சரான கருத்தெல்லாம் முன்வைக்கும் பொழுது ஒரு சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரி தானே இருக்கு. இதுல பலரும் ராஜா உட்பட பலரும் இதுல இவரை குண்டர் சட்டத்துல கைது செய்யணும்னு சொல்லி வலியுறுத்துறாங்க. பெரும் நீங்க உங்க திராவிட இயக்கமும் தொடர்ச்சியா இந்து மதத்தை விமர்சித்து வரீங்க. உங்க கலைஞர் அவர்கள் இந்து என்றால் திருடன் என்று கூறியவர். அதே போல தந்தை பெரியார் தொடர்ச்சியா இந்து மதத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர். அதோட நீட்சியா தான் இதை பார்க்கணுமா? இல்ல, அதாவது காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. இது 21ஆவது நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டுல அவர் திரைப்படங்களை காண வாருங்கள், கோவிலுக்கு போவது போல் திரைப்படத்தையும் காண வாருங்கள் என்று சொல்லி இருக்கின்றார். அப்படி சொல்ல ஆமா, அவர் சொன்னது மனிதனை நல்வழிப்படுத்துவது இன்றைய திரைப்படங்களும் பண்ணலாம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆலயம் தொழுவது அறிவு வளர்ச்சி, திரைப்படம் பார்ப்பது மன அமைதி. சரியா? ஆமா ஆமா, ரெண்டுக்குமே இல்ல 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 இல்ல. அதாவது நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு உலகமே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா அது திரைப்படங்கள், கதை, கட்டுரைகள், புத்தகங்கள், இது போன்ற செயல்கள் தான். கோவில்கள் மட்டும் ஒருத்தனை மனிதனை நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது மனிதனுடைய அறிவாளிகளா இருக்கக்கூடியவங்க, அறிஞர்கள், பல அறிஞர் பெருமக்கள்லாம் எழுதின புத்தகங்கள், அந்த புத்தகங்களை மேற்கோள் காட்டி எடுக்கப்பட்ட இந்த திரைப்படங்கள், இது போன்ற திரைப்படங்கள், நான் சொல்றது அறிவுபூர்வமான திரைப்படங்களை சொல்றேன். அந்த மாதிரி திரைப்படங்களை பார்ப்பதனால் அறிவு வளர்ச்சி, சமுதாய வளர்ச்சி ஏற்படுவதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சூப்பரா சொன்னீங்க, அழகான மேற்கோள் காட்டினீங்க. இதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர் டாக்டர் ஐயா, மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மக்கள் தொலைக்காட்சியில ஒருபோதும் இந்த மாதிரியான இந்த கமர்ஷியல் சினிமாவை ஒரு நாளும் அவர் ஒளிபரப்ப மாட்டார். கருத்தியல் படம் தான் அவர் ஒளிபரப்பாரு. நம்ம அந்த மாதிரி கலைஞர் டிவில அப்படி ஒளிபரப்பு செய்யறோமா, சன் டிவில அப்படி ஒளிபரப்பு செய்யறோமா, பண்றது பூரா என்ன படங்களை நம்ம ஒளிபரப்பு செய்யறோம். சீரியல் என்னங்க, ஒரு தவறான ஒட்டுமொத்த சமுதாயத்தை கெடுத்து குட்டிச்சவராக்குவதுல சீரியல். ஐயா, சன் டிவியோட பிசினஸ் சீரியல் பாருங்க. அது வியாபார நோக்கில நடக்கிற தொழில், அது வியாபார நோக்கம். வியாபார நோக்கத்துல
அப்புறம் என்ன கொள்கை காவலர்கள் நீங்க? அப்புறம் என்ன கொள்கை காவலர்கள்? கொள்கை என்பது மக்களுக்கான விஷயத்தை சொல்றீங்க. கொள்கை என்பது வேற. இந்த பக்கம் ஒரு பக்கம் சொல்றாங்களா? இப்ப விளம்பரம் என்ன வருது தெரியுமா சன் டிவில? விரைவில் ராமாயணம், அவளும் நோக்கினால் அண்ணனும் நோக்கினால் என்கின்ற இந்த விஷயத்தை விடுறா. தினந்தோறும் இன்னைக்கு சன் டிவில காலையில கூட பார்த்துட்டு தான் வரும் போடுறாங்க. உடனே விரைவில் ராமாயணம், விரைவில் ராமாயணம். தொழில். அப்ப தொழில் யாரையும் கொள்கைக்கும் தொழிலுக்கும் சம்மந்தம் இல்ல. தொழில் பக்தி, பக்தி, தொழில் பக்தி தான். தொழில் பக்தி, செய்யும் தொழிலே தெய்வம். ஏமாளிகளா மக்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுறதுக்கான வேலை. இன்னொரு பக்கம் வந்து தொழில் தெய்வம் எல்லாம் சொல்றது எனக்கு. ஆமா, செய்யக்கூடிய தொழிலே தெய்வம் தான். தெய்வத்தை ஆலயம் தொழுவது சாலவும் நன்று ஐயா சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், அவன் வந்து செய்யற தொழிலேயே தெய்வம் இருக்கு. அந்த செய்யற தொழிலை திருந்தன செய்யற தொழில் உனக்கு ஊக்கமளிக்கும், ஆக்கமளிக்கும், பொருளாதார வசதியை உண்டு பண்ணி கொடுக்கும். அதுதான் என்னுடைய தீர்ப்பு. இதுல என்ன தவறு இருக்கு? பெயர்லயே இருக்குங்க அறிவு ஆலயம், அறிவாலயம். பாருங்க, இவங்க எப்பயோ இந்த திராவிட கடவுள் மறுப்பு இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டாங்க. பெரியாருடைய வார்த்தையில சொன்னாலும் அந்த வெங்காயம் சொல்லுவாரு எப்ப பார்த்தாலும். அந்த வெங்காயத்தை எல்லாம் இவங்க தூக்கி போட்டு ரொம்ப நாளாகி போச்சு. இன்னைக்கு கூட துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து தினந்தோறும் எங்க கோயில போய் தான் நிக்கிறாங்க. அதான் இப்ப நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க துர்கா அம்மையார் திருப்பதி கூட. ஆமா, எங்க திருப்பதிக்கு மட்டுமே காசியில இருக்கிற ஆரத்தி, காசி ஆரத்தி, கங்கா ஸ்நானம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வீட்லயே ஐயர்களை மொத்த பேரையும் கூப்பிட்டுட்டு வச்சுட்டு நாங்க சொல்லலாம். அவங்களுடைய தனி மனித உயிருக்குள்ள இப்படி சொல்லி ரொம்ப வியாக்கியானம் எல்லாம் பேசலாம். ஆனால் நீங்கள் ஒரு கொள்கை சார்ந்து ஒரு சாதாரண ஸ்டாலினாக இருந்தா பேச்சு இல்லை. ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்றவர்கள், எதிர்கட்சி தலைவராக இருந்தவர்கள், டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருந்தவங்க, நீங்க என்ன திராவிட இயக்கங்களை திராவிட மாடல் அரசு எல்லாம் சொல்றீங்க. உங்களுடைய அடிப்படை என்ன? கடவுள் மறுப்பு. கடவுள் மறுப்பு கொள்கையை வேற யாருக்கும் சொல்லாட்டி கூட உங்களுடைய சொந்த மனைவியிடமே உங்களோட கொள்கையை செலுத்த முடியல. செலுத்த முடியல அப்படின்னா இந்து மத கடவுள்களை வந்து நம்ம எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது அது உண்மை. அதுவும் கூட உண்மை. அதாவதுங்க, இந்து மத கடவுள்களை எதை வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் முஸ்லிம்களுடைய இஸ்லாத்தை பற்றியோ அல்லது குரானை பற்றியோ இல்ல அல்லாவை பற்றியோ அரை நொடி கூட பேசணும். நொடி, ஒரு நொடி இல்ல, அரை நொடி கூட இவங்களால மாற்ற முடியாது. அன்னையில இருந்து இவங்க செய்தால் அது எல்லாமே மத சார்பற்றது. எது முஸ்லாத்தினுடைய நோன்பு கஞ்சி போய் குடிச்சா அது வந்து மத சார்பற்ற நடவடிக்கை. அதே மாதிரி கிறிஸ்துவத்துல போய் அப்பம் நின்று வந்த வாயில வச்சு சப்பிட்டு வந்தாங்கன்னா, அதாவது வாயில வச்சு அவங்க சப்பிட்டு வந்தாங்கன்னா அது வந்து மிக மிக மத சார்பற்ற கொள்கை நடவடிக்கை. ஃபாதரை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா சரிங்க, நெல்லை கண்ணந்த தெளிவா சொல்லுவாரு. இன்னும் காலையில இந்த பிஷப்பை பார்த்தா அப்புறம் மறுபடியும் இன்னொரு பிஷப்பை பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா அவர் வேற பிஷப்பு, இது வேற பிஷப் அப்படின்னா. ஏனென்றால் அங்கே சாதிய கட்டமைப்பு முழுவதுமாக அங்கே இருக்கிறது. சாதி ரீதியாக பிஷப்கள் இருக்கிறார்கள். அதற்காகத்தான் அவங்க போய் பார்த்தோம் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. சொல்ல முடியுமான்னு தெரியல. கண்டிப்பா இருக்குதுங்க. அரசியல் ரீதியா அவங்களோட மாறுபாடு இல்லங்க, வேற ஒண்ணும் இல்ல. கேக்குறேங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா சர்ச்சுகளிலும் எல்லாரையும் போய் எல்லா இடத்துலயும் எந்த வித்தியாசம் இல்லாம இந்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க யார் வேணாலும் எங்க இருக்கிற கோயிலுக்கு வேணாலும் எப்ப வேணாலும் போகலாம். யாராவது கேட்பாங்களா? ஏப்பா நீ இந்துதான் உள்ள வரணும்னு சொல்லி இருந்தாலும் கிறிஸ்தவனும் முஸ்லீமும் போனா கூட கேட்கறது இல்ல. சில அடையாளத்தை நீக்கி விட்டு போனால் அவங்க கூட கேட்கறது இல்ல. ஆனால் இவங்க போக முடியுமா சர்ச்சுக்கு? இப்போ இந்த கேட்டா இந்த பங்கு சந்தையில் இருக்கேன் நான், வெள்ளி சர்ச்சு, நான் அந்த படம் ரித்தர்டன் சர்ச்சு, நான் அந்த பெரம்பூர் சர்ச்சு, அதுலதான் போவேன். புரோட்டஸ்டன்ட் இருக்குது, ஆர்சி இருக்குது, வேற ஜம்மோ ஜஸ்மா அப்படின்றான், ஏதோ சொல்றான். அவங்க நாங்க வந்து இயேசுவை வணங்குவோம், மற்றவங்க குழந்தையை வணங்குவோம், நாங்கள் மேரி மாதாவை வணங்குவோம் சொல்லிட்டு இருக்கீங்களா? நீங்க இந்துக்களை கொடுக்கலாம், நீங்களும் பல பேர் தெய்வங்களை வணங்குறீங்களா? நாங்க வணங்குறோம், எந்த விதமான வித்தியாசம் இல்லாமல் வணங்குறோம், யாரையும் உள்ள விடாம இருக்கிறது இல்ல. ஆனால் இவங்க வித்தியாசப்படுத்தி ஜாதி ரீதியாக இதை வளர்த்தெடுத்துக் கொண்டிருப்பது திராவிட இயக்கம். திரு காமாட்சியா, இப்போ துர்கா அம்மையார் வந்து கோயிலா போய் அவங்க பூஜையில வழிபடுவதுன்றது அவருடைய தனிப்பட்ட விருப்பம்னு சொல்லி பலமுறை பதிவு செஞ்சீங்க. இப்போ அதான் பதிவு செய்ய வந்தீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படித்தானே? உண்மையாதான். ஆனா செந்தமிழன் சீமான் அவர்கள் தன்னுடைய மகனை வந்து ஒரு ஆங்கில பள்ளிக்கூடத்துல சேர்த்ததை வந்து திராவிட சித்தாந்த உடையவர்கள் வந்து அதையே வந்து பெருசா விமர்சிக்கிறீங்க. அவர் தன்னுடைய மகனை வந்து அவருடைய சொந்த விருப்பம் அவர் சேர்த்து போறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல நீங்க அவர் தமிழ் தேசியம் பேசுகிறார்.
தமிழ் தேசியம் பேசுகிறவங்க நீங்க மட்டும் நாத்திகம் பேசலையா? நாங்க நாத்திகம்னா என்ன? நாங்க அப்ப நீங்க தமிழ வளர்க்குறீங்களாங்க? தமிழ்நாடு முழுவதும் எல்லா இங்கிலீஷ் கல்லூரிகளும் இங்கிலீஷ் பள்ளிக்கூடங்களும் இவங்களே தான் சார். பார்ப்பனியத்துக்கு எதிரானவங்க தானே நீங்க? ஆமா, அவங்களுடைய கொள்கைக்கு, பார்ப்பனியத்துக்கு இல்ல, பார்ப்பனிய கொள்கைக்கு, பார்ப்பனியம் தான் அந்த கொள்கை தானே? பார்ப்பனிய கொள்கைக்கு தான் எதிரானவங்க. ஆமா. சரி, அப்ப இதுக்கு பிரசாந்த் கிஷோர் வந்து நீங்க ஆலோசகரா வச்சிருந்தீங்க. யார் புட்டபர்த்தி சாய்பாபா கால்ல போய் விழுந்தீங்க? அவ்வளவு யார் சொன்னா? கால்ல PS ராமன்ங்க. இன்னைக்கு தமிழ்நாடுடைய அட்வொகேட் ஜெனரல் PS ராமன், VP ராமனுடைய பையன். இத்தனை பேர் இருக்கிறதுல நான் பிராமணன் ஒருத்தம் கூட கிடைக்கலையா தமிழ்நாட்டினுடைய சட்ட ஆலோசகருக்காக? சார், நாங்க கொள்கைக்கு தான் எதிரியை தவிர அவர்களுக்கு எதிரி இல்ல. நான் அவர்களுக்கு எதிரி சொல்றேன், யாரை ஏமாத்துறதுக்காக. எல்லா சமயத்திலும் இந்த கருத்தை நீங்க பதிவு செய்றீங்களாங்கிற சட்டம் நீங்க விட்டுறோம். ஒரு நூல் இன்னொரு நூலுக்கு விட்டு கொடுக்காது. நீங்க தான் நூல் நுழைந்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் நூலே எழுதுறோம். எப்படி பண்பாட்டு கலாச்சார படையெடுப்பு. சொல்லுங்க. அதாவது இன்றைக்கு வந்து திறமையின் அடிப்படையில் தான் வேலை வாய்ப்பு கல்விங்கிற மாதிரி எங்க திறமை இருக்கோ அந்த திறமையை நாங்க பாராட்டுறோம், திறமையை உபயோகப்படுத்திக்கிறோம். இது தனிப்பட்ட நீட்சி அல்ல, இது ஒரு அரசாங்கம். இந்த அரசாங்கத்துக்கு வந்து VP ராமனும் வேணும், மற்ற நபர்களும். எங்களுக்கு எத்தனையோ IAS ஆபீசர்ஸ் இங்க இருக்காங்க. அதனால அவங்களெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நாங்க சொல்ல இயலாது. ஏன்னா சட்டம், அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்க வகை. ஆகவே அவங்க இருக்காங்க. ரெண்டாவது இன்னொன்னு வந்து திராவிட கொள்கை வந்து கடவுள் மறுப்பு கொள்கை எங்கள்கிட்ட முழுமையானது அல்ல. ஏன்னா எங்க பேரறிஞர் அண்ணா அன்றே சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லிவிட்டார். ஆகவே நாங்கள் வந்து முழுமையான கடவுள் மறுப்பு அல்ல. அண்ணா அவர்கள் வந்து இந்து மத கடவுள்கள் எல்லாம் விமர்சிக்கலையா? அதெல்லாம் வேற. கம்பரசம் நாங்க அது கம்பரசம் ஐயா சொல்லிட்டாரு, கம்பரசம். எங்களுடைய கொள்கை என்பது அனைவரும் சுகமாய் வாழ வேண்டும், அவர்களை வாழ வைக்க வேண்டும். அதற்காகத்தான் எங்கள் அரசு. ஓகே, திரு காமாட்சி, அதே போல இன்னொரு கேள்வி என்னன்னா, நேற்றைய தினம் வந்து ஒரு வங்கி ஊழியர் வந்து அந்த நிலுவை தொகையை வந்து வாங்க வந்திருக்காரு. ஒரு தவணை தொகை தான், கிட்டத்தட்ட 770 ரூபாய் தான் அந்த தொகை. அந்த தொகையை வந்து அவர் தர இயலாததுனால தன்னுடைய இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கக்கூடிய மனைவியை வந்து கூட்டிட்டு போய் பேங்க்ல போய் வச்சு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஐயா. அது மிக கண்டிக்கத்தக்கதல்ல. வந்து நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சி நடக்குது. 16,000 ரூபாய் வாங்கின காசுக்கு கிட்டத்தட்ட 76,000 ரூபாய் வந்து தம்பி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. திராவிட மாடல் ஆட்சியில எந்த பேங்க்? அது நேஷனலைஸ்டு பேங்க். புரியாம பேசக்கூடாது. நேஷனலைஸ்டு பேங்க் தமிழ்நாடு அரசு கூட்டுறவு வங்கி கிடையாது. அது நேஷனலைஸ்டு பேங்க்ல தான் அவங்க வாங்கியிருக்காங்க. நேஷனலைஸ்டு பேங்க்ல வாங்கியிருந்தா கூட இது வந்து இந்த மாதிரி பண்ணது ஏற்கனவே பல நீதிமன்ற சட்டங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி வசூல் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. ஆகையினால அவங்க மேல அவங்க அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க காவல்துறையில. FIR போட்டு அந்த மேனேஜரை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவதுங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த இப்ப நடந்த பாராளுமன்ற தேர்தல்ல இவங்களுடைய தேர்தல் அறிக்கையில மிக முக்கியமாக காட்டியிருக்கிறது என்றால், தேசிய அரசு வங்கிகளில் மாணவர்கள் வாங்கி இருக்கின்ற கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படின்னா அப்ப தேசிய வங்கிகளுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இங்க வந்து கேட்டா இது வந்து தேசிய வங்கி, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல, அது வந்து திராவிட மாடல் அரசுக்கு சம்மந்தம் இல்ல அப்படின்றீங்க. இப்ப சொல்லல, ஏன் இப்ப சொல்லல? பாருங்க, அப்ப உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத வங்கியில வாங்கிருக்க மாணவர் கடன்களை எத்தனை வருஷமா ஏமாத்திட்டு இருப்பீங்க? சிதம்பரம் சொன்னாரு, சொல்லுங்க நீங்க. அதாவது நான் சொல்றது நாங்க இப்ப தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்கிறது வந்து நாங்க இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்ச உடனே செய்யக்கூடிய நடவடிக்கை. சட்டசபை தேர்தலுக்கே சொன்னீங்க, சொன்னீங்க, சட்டமன்ற தேர்தலுக்கே சொன்னீங்க. சட்டமன்ற தேர்தல் உங்களுடைய தேர்தல் அறிக்கை எடுத்து பாருங்க, அதுலயே மாணவர்களுக்கு வழங்கப்படும், மாணவர்களுக்கு வாங்கி இருக்கின்ற கல்வி கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும். வேற ஒண்ணுங்க, அது சட்டசபையில என்ன சொன்னீங்களோ அதையே ரிப்பீட், வேற ஒண்ணும் புதுசா கிடையாது. ஆகையினால ஏமாற்றுகின்ற அரசு மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை. தைரியமாக இருக்கலாம். அவர்கள் மீது குண்டர் சட்டம் பாயும். அதே போல ஐயா, கல்குவாரி விபத்து வந்து பெரிதா வந்து ஏற்பட்டுச்சு. தமிழகம் முழுக்க அது வந்து ஒரு பெரிய பேசுபொருளா இருக்கு. இது எடப்பாடியார் வந்து அரசினுடைய மெத்தன போக்கு காரணமாகத்தான் வந்து முறையான வழிமுறை இல்லாம அந்த விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் வந்து ஆளும் அரசின் மீது அந்த குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அவர் எதிர்கட்சி, அவர் சொல்லத்தான் செய்வாரு. லைசன்ஸ் வாங்கித்தான் அவன் அந்த பொருளை எடுத்துட்டு வர்றான்.
அந்த வெடிபொருளை கொண்டுட்டு வர்றான். அது வெறும் டாடா ஏஸ்ல கொண்டு வராங்க. அப்புறம் இதுல கொண்டு வருவாங்க அதுக்குன்னு இல்ல அதெல்லாம் கொண்டுட்டு வந்த சார் தான் 2 இது வந்து கொண்டுட்டு வந்து தனித்தனியா அந்த வேனுகளை நிப்பாட்டி இருக்கணும். பக்கத்துல அருகாமையில இருந்ததுனால அது உரசல்ல ஏற்பட்டு அதனாலதான் அந்த வெடி உண்டாயிருக்கு. சரிங்களா? ஆகையினால இது அனுமதிக்கப்பட்டது. அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு லைசன்ஸ் பெற்றுதான் அதை கொண்டு வந்திருக்கான். கொண்டுட்டு வந்ததுல அது வந்து தவறுதலா இது மாதிரி நடக்கத்தான் செய்யும். இப்ப பட்டாசு தொழிற்சாலையில திடீர்னு வெடிக்குது. இவ்வளவுக்கும் பட்டாசு தொழிற்சாலை அங்க போய் பாருங்க, தனித்தனியா தான் இருக்கும், ஒரே இடத்துல இருக்காது, தனித்தனியா தான் இருக்கும். அங்கேயும் சில நேரங்களில் ஏற்படுது. இது விபத்துக்கள்ங்கிறது சகஜம்தான், இது நடக்கும். இது அரசு வந்து லைசன்ஸ் இல்லாம தவறாக எடுத்துட்டு போயிருக்காங்கன்னா அவன் மீது சாக்கப்படி வழக்கு தொடரப்படும். அவ்வளவுதான். கோவில் அருகே ஒரு மலையை வந்து ஒரு டிடிவி என்ற ஒரு தனி நபர் ஒரு பண முதலை ஒரு தனி கார்பரேட்டு அதை வந்து அவர் குவாரி செஞ்சு அவரு என்ன பண்றாருன்னு தெரியல. அவர் நோன்றாரா, அந்த மலையை உடைக்கிறாரா, என்ன பண்றாருன்னு தெரியல. இது தட்டி கேட்க சென்ற நாம் தமிழர் தம்பிகள், செந்தமிழன் சீமானை வந்து நீங்க அரெஸ்ட் பண்றீங்க. இந்த சம்பவம் எல்லாம் நடக்குது. கண்ணே, லைசன்ஸ் இல்லாம இங்க யாரும் கனிம வள பொருள்களை ஒரு சின்ன வேன்ல கூட எடுத்து கொண்டு போக முடியாதுங்கிறது கடுமையான சட்டம் இருக்கு. நம்ம இங்க எல்லா இடத்துலயுமே இப்ப ஒரு இடத்துலயும் நடக்கலங்க, அதெல்லாம் கிடையாது. என்ன தெரியுங்களா? இப்ப அமைச்சர் சம்பந்தப்பட்ட அமைச்சரும் அங்கே இருக்கின்ற அந்த செக்ரட்டரியும் பார்த்துட்டு வெளிப்படையா சொல்றாங்க, மாமூல் கொடுத்துட்டு எல்லா வேலையும் செய்யறாங்க. இதுதாங்க நடக்குது. இவங்களுக்கும் லைசன்ஸுக்கும் உரிமைக்கும் எந்த சம்பந்தம் இல்ல. எத்தனை குவாரிகள்ல லைசன்ஸ் பீரியட் எக்ஸ்பைரி ஆன எல்லா குவாரிகளும் தொடர்ந்து ஜெகஜோதியா நடக்குது. யாரும் கேட்கறது இல்ல, செக் பண்றது கிடையாது, இது பண்ணி கிடையாது. சப் ரெஜிஸ்டர் 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் சப் ரெஜிஸ்டர் வேலூரினுடைய பொல்யூஷன் கண்ட்ரோல் ஒரு துணைத் தலைவர், அவரு 100 கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்கிறார். எங்க திராவிட மாடல் ஆட்சியில இவங்க என்னத்த கேட்டாங்க? ஏனென்றால் இவங்களே 30,000 கோடி ரூபாய் சேர்த்திருக்காங்களே. அப்படி இருக்கும்போது சாதாரண இல்ல போலி ஆடியோன்னு சொல்றாங்க. நாங்களா சொன்னோம்? ஐயா காமாட்சி நாயுடு சொன்னாரா? அந்த அமைச்சரவையிலே இருக்கின்ற அமைச்சர், மிக முக்கியமான பைனான்ஸ் துறை அமைச்சர், பைனான்ஸ் அமைச்சர், நிதித்துறை அமைச்சர், அவரே சொல்றாரு, ஆமா இவ்வளவு பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க, என்ன பண்றது, எப்படி இன்வெஸ்ட் பண்றது, எதுல கொண்டு போறதுன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இல்ல என்ன ஃபேக் நியூஸ் மாத்துறீங்க? ஏன் மாத்துறீங்க? அதுக்கு சம்பந்தம் இல்ல. உடனே அதுக்கு சம்பந்தம் இல்ல. அவர் வந்து இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்காக அவர் மாற்றப்பட்டாரா? இல்லங்க, தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஆளுமையாக இருக்கின்ற ஒரு அரசியல் கட்சி தலைவரை ஒரு நேற்றைக்கு தான் சந்திச்சேன். பேசிட்டு இருந்த போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேரடியாக இவர்கள் போய் பணத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாது என்பதற்காக இந்த சிறுபான்மை இயக்கத்தை சேர்ந்த, குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த மக்களே குறிப்பிட்ட நபர்களை பயன்படுத்தி இவர்கள் பல லட்சம் கோடிகளை ஹவாலா மூலமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. இது நான் நேரடியாக கேள்விப்பட்டதே ஒழிய நான் சொல்லல. அதையும் தெளிவா சொல்லிடுறேன். இந்த விஷயங்கள் தொடர்ந்து பல்வேறு நபர்களுக்கு, குறிப்பிட்ட நபர்களுக்கு ஏதோ பதவிகளை கொடுத்து ஹவாலா பணத்தை மேலிடத்துல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றதுக்கான இந்த வேலைகளை கடந்த 3 வருஷமா செஞ்சிட்டு இருக்காங்க. அது துபாய் போனதனுடைய பயணத்தை கூட எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார், அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. ஐயா அப்படிதானா? அது சட்டமன்றம் கூடும்போது சட்டமன்றத்துல இது சம்பந்தமா எதிர்கட்சி தலைவர் பேசுவாரு, நாங்க பதில் சொல்லுவோம். ரொம்ப நன்றி.